கலாத்தியர் 5:23. சாந்தம். சாந்தம் என்னதான்? சாந்தம், மீக்னஸ். சாந்தம் அப்படின்னு சொன்னா சில பேர் சொல்லுவோம் அவர் ரொம்ப சாந்த சுரூபிங்க, எல்லா விஷயத்திலும் பொறுமையா இருப்பார். சாந்தம் அப்படிங்கிறது நெருக்கங்கள் வரும் பொழுது பொறுமையா இருப்பது மாத்திரம் இல்லை சாந்தம். சில நேரங்களிலே நம்மை காயப்படுத்துகிற ஜனங்கள், நம்மை வேதனைப்படுத்துகிறவர்கள், அல்லது இக்கட்டான சூழ்நிலைகள், நமக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள், தீமை செய்கிறவர்கள், இவர்கள் நமக்கு விரோதமாக எழும்பும் பொழுது சகிக்கிறோம். நேற்று தினத்தில் அதை குறித்து பார்த்தோம், நீடிய பொறுமை, லாங் சஃபரிங். சில நேரங்களிலே நமக்கு விரோதமாய் போராடுகிற மனிதர் செய்கிற தீமைகளை நாம் சகித்துக் கொள்கிறோம், அது நீடிய பொறுமை. சாந்தம் என்பது பொறுமையாய் சகிப்பது மாத்திரம் அல்ல, அப்படிப்பட்ட மனிதர்களோடு சமாதானமாய் நாம் உறவாடுவது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுவோமா? நாம் நெருக்கங்களில் பொறுமையை சகிப்பது மாத்திரம் அல்ல, அந்த சகிப்புத்தன்மையோடு கூட வெறுப்புணர்ச்சி இல்லாமல் அவர்களை மனதார ஏற்றுக்கொண்டு சமாதானமாய் இருப்பது. அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம வருகிற பிரச்சனையை சகிப்போம், நல்லா கவனிங்க. சிலது சகிப்போம், பொறுமையாக இருப்போம், எதிர்த்து போராட மாட்டோம், வாக்குவாதம் பண்ண மாட்டோம், படிக்கு பழி வாங்க மாட்டோம், நாம் அதை பொறுமையாக சகிப்போம். அதே சமயம் நம்ம ஆள் மனதில் ஒரு வெறுப்புணர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு துரோகம் பண்ணவங்க, நமக்கு தீமை செய்தவங்க, நம்மளை காயப்படுத்துறவங்களை பழிக்கு பழி வாங்காவிட்டாலும் ஒரு வெறுப்புணர்ச்சி, அவர்கள் மேலே ஒரு பகை உணர்ச்சி, அவர்கள் மேலே ஒரு கசப்பு அல்லது பிரிவினை எண்ணம், இது ஆள் மனசில் வச்சுக்கிட்டே இருப்போம். இந்த ஆள் மனசில் இருக்கிற இந்த வெறுப்புணர்ச்சி, பிரிவினை, பகை, கசப்பு, இதையும் உடைத்தெறிந்து நான் சகிப்பது மாத்திரமல்ல, எனக்கு தீமை செய்தவர்களை நான் மனதார ஏற்றுக்கொண்டு நான் சமாதானத்தை தேடுவேன். அல்லேலூயா. அதுதான் சாந்த குணம், அதுதான் சாந்த குணம். ஒரு வார்த்தை வாசிங்க, யாக்கோபு 3:17-18 வாசிங்க. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. வார்த்தை நல்லா கவனிங்க. பரத்திலிருந்து வருகிற ஞானம், அதாவது ஒருவன் ஆவிக்குரியவனாக கர்த்தருடைய ஞானத்தால் நிரப்பப்படும் பொழுது அவனுக்குள்ள என்ன வெளிப்படுதான்? சமாதானம், சாந்தமும் இணக்கமும் உண்டாகிறது. அல்லேலூயா. சமாதானமும் சாந்தமும் இணக்கம். இணக்கம்னா என்னது? இணக்கம்னா சேர்கிறது, பிரிவினை இல்லை, வெறுப்பு இல்லை. அப்போ ஒரு மனிதனுக்குள்ள அந்த சாந்தம் சமாதானத்தை, இணக்கத்தை கொண்டு வருது. மாத்திரம் அல்ல, சமாதானத்தை நடப்பிக்கிறவராலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானத்தை விதைக்கிறவர்களால் மாத்திரம்தான் சாந்தம் என்கிற கனியை வெளிப்படுத்த முடியும். மற்றபடி என்னை காயப்படுத்துகிறவன், என்னை பகைச்சிக்கிட்டு, என்னை வேதனைப்படுத்துகிறவர்களை நான் வெறுத்து, எனக்கு விரோதமாக எழும்புகிற ஜனங்களை நான் பகைத்து அவர்களை ஒதுக்கி விட்டுட்டு நான் பொறுமையாக சகித்துக் கொள்கிறேன் என்பது சாந்த குணம் இல்லை. மோசே அவன் பூமி எங்கே எப்படி இருந்தானா? சாந்த குணம் உள்ளவன் அப்படின்னு சொல்லப்படுது. எதனால் ஆண்டவனை சாந்த குணம் உள்ளவன் சொன்னார்? பொறுமையாக சகிச்சதுனால மாத்திரமா? இல்லை. நீ என்னாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது மிரியாமும் ஆரோனும் மோசேக்கு விரோதம் என்ன செய்தாங்க? பேசினாங்க. என்ன பேசினாங்க? அவனுடைய திருமண வாழ்க்கை குறித்து கேவலப்படுத்தி பேசினாங்க. பேசுகிற நபர் யாரு? பக்கத்து வீட்டுக்காரன் இல்லை, கூட பிறந்த அக்காலும் அண்ணனும். இவன் கல்யாணம் பண்ணது மீதியான் தேசத்து பொண்ணு, கர்த்தரை அறியாத ஒரு இடத்துலேருந்து பொண்ணு எடுத்தான். அது அவனுக்கு கர்த்தருக்குரியது. கர்த்தர் வழியில் அவனை சரிப்படுத்திட்டாரு. விருத்த சேதனத்தினால அவன் சரி பண்ணியாச்சு. அது கர்த்தர் அவனை சரிப்படுத்தலாம், முடிஞ்சிருச்சு. ஆனால் மிரியாமும் ஆரோனும் மோசைக்கு விரோதமாக பொறாமையினால இந்த மோசை குறித்து பேசும் பொழுது வேதம் சொல்லுது பாருங்களேன். என்னாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். ஏன் ஆண்டவர் சொன்னார்னா, முந்தின 2 வசனங்களில் மிரியாமும் ஆரோனும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க மோசையை குறித்து.
பயங்கரமா காயப்படுத்தினாங்க. 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீ 2ஆம் வசனம் வாசிங்களேன். 2வது வசனம். கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். அவ்வளவுதான். 2ஆம் வசனத்தோட இவங்க 2 பேர் பேசினது முடிஞ்சிருச்சு. 3ஆம் வசனம் சொல்லுகிறது மோசே சாந்த குணம் உள்ளவன். 4ஆம் வசனம் வாசிங்க. சடுதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 4ஆம் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் பேசினார். இப்ப இடையில மோசே என்ன செய்யல? பேசவே இல்ல. இந்த மிரியாம ஆரோனு மோசேக்கு விரோதமா பேசும் பொழுது மோசே அமைதலா இருந்தான், சகிச்சு கொண்டான், எல்லாவற்றையும் பொறுமை ஏற்றுக்கொண்டான். இப்ப கர்த்தருக்கு பயங்கர கோபம் வந்தது. கர்த்தர் மிரியாமையும் ஆரோனையும் தண்டிக்கிறார். மிரியாமுடைய சரீரம் என்ன ஆயிடுச்சு? குஷ்டரோகமாயி அழுகி அவன் மரணத்துக்கு நேராக போகிறான். ஆரோன் அலறான், ஆண்டவரே இந்த மிரியாமுக்கு என்ன செய்யும்? ஜெபம் பண்ணும். இப்போ மோசே என்ன பண்றான்? 13ஆம் வசனம் வாசிங்களேன். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். அவளை குணமாக்கும் என்று என்ன செய்தானா? அப்பனா என்ன அர்த்தம்னா, மிரியாம் பேசின வார்த்தையை மோசே சகிச்சுட்டாரு. மாத்திரம் அல்ல, அவ வேதனைப்படும் பொழுது மோசே அவளுக்காக கெஞ்சி பிரார்த்தித்தான். காரணம், மிரியாமை குறிச்ச கசப்பு மோசேக்குள்ள இல்ல, மிரியாமை குறிச்ச பகை மோசேக்குள்ள இல்ல. மிரியாமை மோசே ஒருபோதும் வெறுக்கல. அவளுடைய சமாதானமுள்ள வாழ்க்கையை மோசே தேடினான். அல்லேலூயா. அதுக்கு பேர் தாங்க சாந்த குணம். இன்னைக்கு உலகத்தில் சராசரி மனிதர்கள் பார்த்தீங்கன்னா, யாராலும் ஒருத்தர் காயப்படுத்திட்டா பதிலுக்கு பதில் என்ன செய்வாங்க? காயப்படுத்துவாங்க. ஒருவேளை அவனுக்கு பதிலுக்கு பதில் செய்ய அவனுக்கு பலன் இல்லை அப்படின்னா அமைதியாக போயிடுவாங்க. ஆனால் மனசுக்குள்ள என்ன இருக்கும்? அவங்கள குறித்து பயங்கர கோபம் இருக்கும். என்ன இப்படி பேசிட்டாங்களே, எனக்கு இப்படி செஞ்சுட்டாங்களே. ஆனால் பழி வாங்க முடியல அவங்களுக்கு. ஆனால் உள்ள என்ன வச்சிருப்பாங்க? வெறுப்பு. இது சராசரி மனுஷன் வெளிப்படுகிற சுவாபம். அவனே பொறுமையா போவான் வெறுப்புணர்ச்சியோட. ஆனால் ஆவின் கனியுள்ளவன் பொறுமையாய் போவது மாத்திரம் அல்ல, உள்ளத்தில் வெறுப்புணர்ச்சி இல்லை, தன்னை காயப்படுத்தினவர்கள் கூட சமாதானமாய் பயணம் பண்ணுவதற்கு அவன் இருதயம் விரும்பும். அல்லேலூயா. நஷ்டம் எத்தனை பேர் புரிஞ்சது? தன்னை காயப்படுத்தினவன் கூட சமாதானம் வாழ முடியுமா? அவன் தான் ஆவிக்குரியவன். இப்போ ஆண்டவர் இயேசு, நாம் ஆரம்பத்தில் சொன்ன ஆவின் கனி என்பது கர்த்தரை நாம் என்ன செய்கிறது? வெளிப்படுத்துறது. இந்த சாந்த குணம் ஆண்டவர் சொல்லப்பட்ட வார்த்தை பாருங்களேன். மத்தேயு 21 அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு. இயேசு எப்படிப்பட்டவரா வருகிறாரா? சாந்த குணம் உள்ளவராய். சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொன்ன தீர்க்க தரிசனத்தான் அங்கே நிறைவேறு. எருசலேமில் கழுதையின் மேல் இயேசு வரும் பொழுது வேதம் சொல்கிறது, இயேசு சாந்த குணம் உள்ளவராய் எருசலேமுக்குள் வந்தார். ஏன் அவர் சாந்த குணம் உள்ளவர் என்று அங்கே குறிப்பிடப்படுது அப்படின்னா, எருசலேமுக்குள்ள இயேசு எதற்கு வராருன்னா, மனிதர்களால் காயப்படுத்தப்படவும் அடிக்கப்படவும் சிலுவையிலே மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படவும் இயேசு எருசலேமுக்குள் வருகிறார். இயேசுவுக்கு நல்லா தெரியும், இந்த ஜனங்கள் தன்னை என்ன செய்ய போறாங்க? காயப்படுத்த போறான், தூஷிக்க போறான், அவமானப்படுத்த போறான், தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க போறான், எல்லாம் இயேசுக்கு தெரியும். ஆனாலும் அதை அறிந்த இயேசு அவர் அந்த எருசலேமுக்குள்ள வரும் பொழுது அந்த ஜனங்களை அவர் வெறுக்கவில்லை. எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டாராம். இந்த நாளிலாக சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை அறிந்திருந்தால் நலமாயிருக்குமே. தன்னை காயப்படுத்துகிற ஜனங்களை இயேசு வெறுக்கவில்லை. சிலுவையிலே பாடுகளை சகித்தார். அதே சமயம் அதே சிலுவையின் மூலமாய் ஜனங்களுடைய சமாதானத்தையும் கர்த்தர் தேடினார். அல்லேலூயா. அதனால தான் சாந்த குணம் உள்ளவர். சிலுவை பாடுகளை சகித்தார். அந்த சிலுவைக்கு நேரே தன்னை நடத்தின ஜனங்களை அவர் சிலுவையின் மூலமாகவே சமாதான உறவை உண்டாக்கினார். அதனால சாந்த குணம். அப்ப அவரை வெளிப்படுத்துற நாம பிரச்சனைகளை சகிக்கிறது மாத்திரம் அல்லங்க, நமக்கு பிரச்சனை உண்டாக்குகிற ஜனங்களை வெறுக்காமல் அவர்களுடைய சமாதானத்தையும் அவர்களோடு சமாதானமாய் வாழ்வதற்கான வழிகளை தேடுகிற ஒரு சுபாவம். அல்லேலூயா.